It took a couple of seconds for me to realize that it was my father's. கிட்டத்தட்ட 266 நாள் சீனாவின் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு மிக பிரபலமான கிறிஸ்தவ போதகர் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முயற்சி, அதாவது ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக சீன அதிபரிடம் சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால் அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சீனாவில் மிகப்பெரிய அளவில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்த கிறிஸ்தவ போதகர் தான் எஸ்ரா ஜின். சியோன் சர்ச் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிறிஸ்தவ அமைப்பு ஒன்றை அவர் உருவாக்கி மிகப்பெரிய அளவில் சுவிசேஷ ஊழியங்கள் செய்து வந்துள்ளார். அந்த திருச்சபை மிக வேகமாக வளர ஆரம்பிக்கிறது. அங்கு கிறிஸ்தவ போதனைகள் மட்டும் செய்வதல்லாது அநேக மக்களுக்கு அநேக உதவிகளை அந்த திருச்சபையின் மூலம் அவர்கள் செய்து வருகிறார்கள். சீனா எப்படிப்பட்ட ஒரு தேசம் என்று உங்க எல்லாருக்குமே தெரியும். சீனா ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. சோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிப்பது, அங்கு ஒரு தேவாலயத்தை நடத்துவது, இவை எல்லாமே பெரிதும் கடினமானது. ஆனாலும் இவை எதனையும் பொருட்படுத்தாமல் அந்த போதகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்பதை அறிவித்து அங்கு ஊழியத்தை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் பல ஆண்டுகளாக இந்த திருச்சபைகளை அங்குள்ள அரசாங்கம் கண்காணிக்க ஆரம்பிக்கிறது. மேலும் இந்த சியோன் திருச்சபைக்கான ரெஜிஸ்ட்ரேஷனையும் அவர்கள் ரத்து பண்ணுகிறார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட தேவாலயங்கள் இங்கு நடைபெறக்கூடாது என்ற அந்த உள்நோக்கத்தோடு அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் இவ்வாறு சீன அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை, அதாவது கிறிஸ்தவத்தை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை ஏற்படுத்தின போதிலும் அந்த சியோன் சர்ச் ஒரு அண்டர் கிரவுண்ட் சர்ச்சாக அங்கு செயல்பட்டு வந்தது. அநேக மக்கள் வீடுகளில் இணைந்து தேவனை ஆராதிப்பதும் மறைமுகமாக அங்கு தேவனை ஆராதிக்கும் அந்த செய்திகள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இந்த போதகர், இவருடைய அந்த சியோன் சர்ச், இவரோடு இருக்கின்ற உடன் ஊழியர்கள், இவர்கள் எல்லார் மேலேயும் அரசாங்கம் ஒரு கண் வைக்கிறாங்க. இவர்களை எப்படியாவது தடுக்க வேண்டும். சென்ற ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இந்த எஸ்ரா ஜின் என்று சொல்லப்படுகிற அந்த போதகர் மற்றும் அவரோடு இருந்த பல உடன் ஊழியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். மேலும் அவர்களின் குடும்பத்தினரையும் அவர்களை பார்க்க விடவில்லை. அவருடைய வழக்கறிஞரையும் பார்க்க விடவில்லை. அவரின் உடலில் ஒரு சில நோய்கள் இருந்துள்ளது. அதற்கான மருந்துகள் அவற்றையும் எடுப்பதற்கு அந்த அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. இவர்களின் குடும்பம், அவர்கள் அமெரிக்காவில் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த போதகரின் குடும்பம், குறிப்பாக அவரின் மகள் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை எடுக்கிறார்கள். எங்கள் தந்தை மற்றும் பிற போதகர்களை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்ற பல்வேறு முயற்சிகளை அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த வகையில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்களிடம் இந்த விவகாரம் செல்கிறது. இதை பார்த்த அவரும் கண்டிப்பாக இதற்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன் என்று அவர் உறுதியளித்துள்ளார். அந்த வகையில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஒரு சுற்றுப்பயணமாக சீனாவுக்கு வருகிறார். அவ்வாறு அவர் வந்தபோது நேரடியாக அவர் சீன அதிபரிடம் இந்த போதகரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்துள்ளார். அந்த கோரிக்கைக்கு இணங்க தற்போது போதகர் எஸ்ரா ஜின் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த செய்திகள் தற்போது வெளியாகி அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.